இப்போது அவன் மீண்டும் அதே கும்பலால் அல்லது அதுபோன்ற சாதி வெறியர்களால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை மீண்டும் இரண்டாவது முறையாக சாதிவாதிகளால் தாக்கப்பட்டது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளார். நாங்குநேரி சின்னத்துரை பள்ளி மாணவன் ஏற்கனவே சாதி வெறியர்களால் வீடு புகுந்து தாக்கப்பட்டு படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமானான். இப்போது அவன் மீண்டும் அதே கும்பலால் அல்லது அதுபோன்ற சாதி வெறியர்களால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். மறுபடியும் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இது மிகுந்த கவலையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களிடையே பரவி வருகிற இந்த வன்முறை கலாச்சாரம் குறித்து தீவிரமாக ஆராய வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பெரும்பாலும் தனியார் பள்ளிகள் தான் சார் இது மாதிரி நடக்குது. அரசு படிக்கிற மாணவன் வந்து பள்ளியில வந்து கத்தி எடுத்துட்டு வந்து அந்த தாக்குதல் இது. ஆமாம், அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல். அதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். பள்ளியில் சக மாணவனை ஆயுதம் கொண்டு தாக்கி அவன் மேலப்பாளையம் ரஹமத்துல்லா என்கிற அந்த சிறுவன் மருத்துவமனையில் இருக்கிறான். அவனுடைய தந்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினேன். இதுபோன்ற வன்முறை கலாச்சாரம் மாணவர்களிடையே பரவி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல. சாதி மதம் அடிப்படையில் சில அமைப்புகள் திட்டமிட்டு இந்த வன்முறைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆகவே அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.